நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். டிரானாலஸுக்கு பாதாள உலக குழுவிடமிருந்து கொலை மிரட்டல். கொழும்பு யாழ்ப்பாணம் பயணிப்பவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பிள்ளையானின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இனிய பாரதி கைது. பிரபல தேசிய பாடசாலையில் மாணவர்கள் அதிரடி. அமெரிக்காவில் வரலாறு காணாத மழை வெள்ளம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிலான் அலசுவுக்கு பாதாள உலக கும்பல் தலைவர் ஒருவரிடம் இருந்து தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல்கள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவர் பதில் போலீஸ் மாதிபரிடம் முறைப்பாடு அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 5ஆம் தேதி துபாயில் வசிக்கும் ஒரு பாதாள உலக கும்பல் தலைவரிடமிருந்து முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானாலஸுக்கு பல தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளன. அதில் அவருக்கு கொலை மிரட்டல்கள் வந்ததாக கூறப்படுகின்றது. டிரானாலஸ் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தபோது நாட்டை விட்டு தப்பி சென்ற பாதாள உலக தலைவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய நபர்கள் மீண்டும் அழைத்து வர உத்தரவுகளை பிறப்பித்ததாக கூறி இந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பாக பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் வினவியது. முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானாலஸ் இது தொடர்பில் தன்னிடம் முறைப்பாடு அளித்துள்ளதாக குறிப்பிட்டார். அதன்படி அனைத்து பிரிவுகளுக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பதில் போலீஸ் மாதிபர் தெரிவித்தார். இன்று முதல் கொழும்பு யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை சொகுசு ரயில் சேவை நாளாந்த சேவையில் ஈடுபட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து தினமும் காலை 5:45க்கு பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதுடன் காங்கேசன் துறையிலிருந்து பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் கொழும்பு நோக்கி பயணிக்க உள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்தார். இந்த சொகுசு ரயில் சேவை இதற்கு முன்னர் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரம் முன்னெடுக்கப்பட்டது. எனினும் தற்போது இந்த புதிய சொகுசு ரயில் சேவை ஆரம்பமானதன் பின்னர் யாழ்தேவி ரயிலானது கொழும்பு கோட்டையிலிருந்து தினமும் காலை 6:40க்கு புறப்படும் என ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்தார். பிள்ளையானின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான இனிய பாரதி என்றழைக்கப்படும் கே. புஷ்பகுமார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இன்று திருகோணமலையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த 2006 டிசம்பர் 15ஆம் தேதி கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பிரயாணித்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ளார். இந்த வழக்கு தொடர்பில் ஸ்ரீ சந்திரகாந்தனை கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்து அவர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு பத்திரமுள்ள பிரபலமான தேசிய பாடசாலையில் இரு மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட அடிதடியில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த 3ஆம் தேதி மதியம் 12:05 மணியளவில் 3 மாணவர்களுடன் 11ஆம் தர மாணவன் இந்த தாக்குதலை மேற்கொண்டதோடு தாக்குதலுக்கு இலக்கான மாணவரின் காது சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த தாக்குதலின் விளைவாக காதில் காயம் ஏற்பட்ட மாணவனின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்க பாடசாலை நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த மாணவன் இன்று செவிப்புலன் சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான மாணவனின் பெற்றோர் இது தொடர்பாக தலங்கம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர். பாடசாலை நேரத்தில் மாணவன் மீது இவ்வளவு கடுமையான தாக்குதல் நடந்துள்ள பின்னணியில் பாடசாலை நிர்வாகம் மாணவனை சிகிச்சைக்கு அனுப்பாமல் கடமை தவறி செயற்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளான மாணவன் ஒரு திறமையான இசை கலைஞர் என்றும் அவரது காதில் ஏற்பட்ட காயம் அவரது எதிர்காலத்தை கடுமையாக பாதிக்கும் என்றும் கூறிய மாணவனின் தாயார் சட்டத்தின் மூலம் நீதி கோருவதாகவும் கூறினார். எங்களுக்கு இழப்பீடு தேவையில்லை. என் மகனுக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக நான் சட்ட நடவடிக்கை எடுக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் என் மகன் மீது கத்தியால் குத்தியிருந்தால் என்ன நடந்து இருக்கும். அதனால்தான் நான் சட்டத்தின்படி செயல்பட விரும்புகின்றேன். எனக்கு பணம் முக்கியமில்லை என்றும் கூறியுள்ளார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கனமழை வெள்ளத்தால் இதுவரை 52 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் தென் மத்திய பகுதியில் டெக்சாஸ் மாகாணம் அமைந்துள்ளது.
கடந்த சில நாட்களாக இந்த மாகாணத்தில் கனமழை பெய்து வருகின்றது. கடந்த 4ஆம் திகதி சில மணி நேரத்தில் 280 மில்லிமீட்டர் மழை பெய்தது. இதன் காரணமாக குவாடலூப் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சுமார் 2 மணி நேரத்தில் நதியின் நீர்மட்டம் 29 அடி வரை உயர்ந்தது. இதன் காரணமாக கடந்த 5ஆம் திகதி டெக்சாஸ் மாகாணம் ஹில் கண்ட்ரி பகுதியில் குவாடலூப் நதிக்கரையில் இருந்த வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. இதில் 37 பேர் உயிரிழந்துள்ளனர். மேற்கு கேர் பகுதியில் மாணவிகளுக்காக சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் 750 மாணவிகள் தங்கியிருக்கின்றனர். குவாடலூப் நதி வெள்ளத்தில் சிறப்பு முகாமின் கூடாரங்கள் அடித்து செல்லப்பட்டன. பெரும்பாலான மாணவிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். 15 மாணவிகள் சடலமாக மீட்கப்பட்டனர். 27 மாணவிகளை காணவில்லை. சுமார் 1000க்கும் மேற்பட்ட மீட்பு படை வீரர்கள் இரவு பகலாக வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹெலிகாப்டர்கள், ரோந்து படகுகள் மூலம் காணாமல் போன மாணவிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெறுகின்றது. இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்ற எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.